குருவாயூர் டெம்பிள் பாருங்கள், சூப்பராக இன்றைக்கி நமக்கு தரிசனம் கிடச்சிது. ஆனால் வந்து பயங்கர கூட்டம், மழை வேற கொட்டிகிட்டே இருக்குது. இந்த லைனில் விட்டு இப்படி வரிசையில் திருப்பதி மாதிரி இங்கே எங்கேயும் ஒரு பேட்ச் அடைச்சி விட்டு இப்படி திறந்து விடுறாங்க. இந்த பக்கம் லைனில் ஃபுல்லாக ஒரு லைன் அனுப்பினதுக்கப்புறம் அடுத்த லைன் திறந்து விடுறாங்க. நம்ம இன்றைக்கி கிருஷ்ணனை பார்க்க வந்தோம். சூப்பராக ஓம் பகவதி நாராயணா, ஓம் நமோ பகவதி நாராயணான்னு போட்டுருப்பாரு. சரியான கூட்டம். நீங்களும் சேவிச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். பொம்மை கடை, சாப்பாட்டு கடை எல்லாம் ஒரே கூட்டமாக இருக்குது. நிறைய பொம்மைங்க, கிருஷ்ணன் பொம்மை. நம்மளும் ஒரு சின்ன குட்டி கிருஷ்ணன் வாங்கியிருக்கோம், வீட்டில் போய் பார்க்கலாம். இது வந்து புக் ஷாப்பு, குருவாயூர் தேவஸ்தானம் புக் ஸ்டால். சரி, பேட்சாக அடைச்சி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பேட்சாக நம்ம திருப்பதியெல்லாம் உட்கார வைப்பாங்கல்ல, அது மாதிரி ஃபுல்லாக ஒவ்வொரு லைனுக்கும் நம்பர் போட்டு வச்சுருக்காங்க. 1 2 3 4 5 6 இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக திறந்து விட்டு நமக்கு கோயிலுக்கு நேரம் விடுறாங்க. அங்கேயும் உள்ளே போய் லைன் இறங்கி தான் உள்ளே போய் பார்க்கணும். எத்தனை கம்பி அடைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். சரியான கூட்டம் இன்றைக்கி. സാമഗാനപ്രിയെ എന്ന് തുടങ്ങുന്ന കീർത്തൻ രാഗം ആനന്ദപ്രിയ, വേദി സമീഷ സന്തോഷ്, நட்சத்திரா எஸ்பியும். அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து குருவாயூரில் வந்து இந்த மாதிரி குட்டி கிருஷ்ணன் வந்து பின்னாடி மயில் தொகையோட இந்த மாதிரி சின்ன உருளி, இந்த உருளியில் பித்தளை உருளியில் இந்த மாதிரி சின்ன சின்ன மணியை வச்சு ஒட்டி கிருஷ்ணர் பொம்மையும் வச்சு ஒட்டியிருக்காங்க. இது வந்து 250 ரூபா 150 ரூபா இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நான் வந்து 140 ரூபாய்ன்னு கேட்டு வாங்கினேன். ஏன்னா அந்த உருளிக்கு தான் காசுமா. பொம்மை வந்து 40 ரூபா அந்த மாதிரி தான் வரும். இந்த உருளி வந்து நம்ம நல்ல பித்தளை உருளி, அதனால் இது ரேட் ஜாஸ்தின்ட்டாங்க. அப்புறம் ஒரு கடையில் கொஞ்சம் பேரெல்லாம் பேசி 140 ரூபான்னு வாங்கினேன். அது கூட இந்த மயில் ரகம், இந்த பின்னாடி ஒரு சின்ன குழா மாதிரி இருக்குது, அதில் சொருகி தருவாங்க தனியாக. இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நம்ம வழக்கம் போல் நமக்கு அங்கே கோயிலில் வந்து இப்படி இலையில தான் பிரசாதம் தருவாங்க. இதுதான் சந்தனம். இது பத்திரமா காப்பாற்றி கொண்டு வந்தேன். அதாவது நம்ம திருவனந்தபுரத்துலேயும் இங்கேயும் வாங்கினது. ஆனால் இது வந்து சும்மாவே கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10 ரூபா கொடுத்தா தான் இந்த இலையில் இந்த துளசியும் இந்த பூவும் வச்சு சந்தனம் கொஞ்சம் வச்சு தருவாங்க. இது கோயிலில் நம்ம போனால் கொஞ்சம் 10 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி கொடுத்தா தான், 5 ரூபா இல்லை 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா நமக்கு என்ன முடியுமோ அதை கொடுத்துட்டு இந்த பிரசாதம் நம்ம வாங்கிட்டு வரலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து புட்டு மேக்கர் வாங்கினேன் ட்ரெடிஷ்னலாக. இது வந்து கேரளா ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னே போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து கம்பெனி ஐட்டம், ஸ்ரீராம் கம்பெனி, நல்லதுன்னு சொல்லிட்டு பானையில் இருக்கும். அது மாதிரி வாங்காமல் நான் அந்த குக்கரில் ஸ்டீம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். அதுக்கு அந்த குச்சி நமக்கு பின்னாடி புட்டு அவியில் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து தள்ளி விட்டு நமக்கு குழா புட்டு ரெடியாக வந்துடும். இது வாங்கினேன்னா நான் வாங்கினதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம வழக்கம் போல் நம்மளோட நேந்திர சிப்ஸு, கேரளாவுக்கே பெயர் பெற்றது நேந்திர சிப்ஸு. அப்புறம் வந்து கேரளா பப்படம் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நல்லா பூரி மாதிரி நல்லா உப்பலாக வரும் பப்படம். நம்ம ஊர் அப்பளம் மாதிரி அப்படி லேஸாக இருக்காமல் இது நல்லா பப்படம்னு சொல்கிறது, நல்லா பொரிஞ்சு பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். அதனால் இது ஒன்று வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 60 ரூபா. அப்புறம் இது பிள்ளைங்களுக்கு யாருக்காவது சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தா ஏதாவது கொடுப்பேன். அதனால் இது வந்து ஒரு 4 பீஸ், இது 4 சேர்த்து அப்படி 30 ரூபா. சாரி 2 15. ஆமாம், 2 பீஸ் எடுத்தால் 15 ரூபா. இது 2 15 ரூபா, 30 ரூபா. இது வந்து ஒரு பீஸ் வந்து 5 ரூபா. கலர் கலராக இருந்துச்சு, 5 ரூபா தானேன்ட்டு 4 பீஸ் 20 ரூபாய்க்கு. சின்ன தலை குளிச்சு அந்த கிளிப்பெல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் இது ஹேர் பேண்டு ஒரே கலரில் 4 ஹேர் பேண்டு. இது அப்படி ஒரு பாக்கெட் 20 ரூபா. அது மாதிரி இந்த ரப்பர் பேண்டும் 6 பீஸ் இருக்குது, இதுவும் அப்படியே 20 ரூபா. அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு சரி குங்குமம் வாங்காமல் இந்த மாதிரி ஸ்டிக்கர் அட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். யாருக்காவது கொடுக்கலாம்ல அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நம்மளோட ஃபேமஸ் பிரசாதம் பாருங்கள், அரவண பிரசாதம். இது வந்து திருவனந்தபுரத்தில் கொடுத்தது. நம்ம குருவாயூரில் வந்து பால் தான் கொடுத்தாங்க. பாலில் இருக்கும் இல்லையா, அரவணை பால் பாயசம்னு சொல்லுவாங்க இங்கே.
அது வந்து ரொம்ப தண்ணியாக இருந்ததுனால வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் ஊற்றிடும்னு சொல்லிட்டு அங்கேயே கப்பில் வாங்கி ஒரு பாட்டில் தான் வாங்கினோம். வாங்கி அங்கேயே ஒரு கப் வாங்கி அங்கேயே குடிச்சாச்சு. ஏன்னா கொண்டு வரதுக்கு கீழே சிந்திடும் இல்லையா, அதனால் அங்கேயே குடிச்சாச்சு. பால் பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதுதான் நான் வாங்கினது குருவாயூர் போயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் போய் அவசியம் பாருங்கள். கடவுள் நம்மளை பார்க்குறத விட நம்ம கடவுளை பார்க்கணும், நம்ம பிரியப்படணும், நம்மளும் ஆசை வைக்கணும். கடவுளே நான் உன்னை பார்க்க வரணும்னு சொல்லிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும். நீங்களும் ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க குருவாயூருக்கு அவசியம்.